வெற்றி, ஆ உங்களுக்கு ஆட்டோ ஓகே இல்ல? ஏங்க செம்மங்க, ஆட்டோமேட்டிக் ஆட்டோ. ஏங்க கிளச்சே கிடையாதுங்க, அது போட்டு சொயின்னு போகுது, சவுண்டே காணும் பார்த்தீங்களா? உள்ள கேமரா இருக்குதுன்றீங்க, மைக் இருக்குதுன்றீங்க, நல்லது தாங்க. சவாரிக்காரங்களும் ஆட்டோ டிரைவர் ஏமாற்ற முடியாது, ஆட்டோ டிரைவரும் சவாரிக்காரங்களும் ஏமாற்ற முடியாது. ஒரே ஒரு மேட்ரு மட்டும் தாங்க பிசு தட்டுது. என்னது? ஏங்க கண்டிப்பாக இந்த ஆட்டோட விலை தாறுமாறாக இருக்கும். ஏங்க இவ்வளவு பணம் கொடுத்து அதுக்கு உங்க நகையெல்லாம் வச்சு ஏங்க நீங்க இப்படி ஏன் வெற்றி, இப்ப அதுவா முக்கியம்? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? குமுதா ஹாப்பி தான். அப்புறம் ஆனா இருந்தாலும் போதும், அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ணா, ஹேய் என்னடா ஆட்டோ ஓட்டுறீங்க போல இருக்கு. ஏய் ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற? அண்ணா நான் ஸ்பீடா போல, நீங்க தான் சுலமா வரீங்க. ஏன் வெற்றி, சைக்கிள் ஓட்டுறவன் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறான், நல்லா ஸ்பீடா ஓட்டுங்களேன். ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க? ஏங்க அவன் இவ்வளவு ஸ்பீடா சைக்கிள ஓட்டுறான்? ஸ்பீடு தாங்க நீ இருக்கிற பிரச்சனையே. இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் எல்லாத்துலயும் ஓவர் ஸ்பீடா இருக்கிறாங்க. ஸ்பீடா ஓட்டினா அப்புறம் ஆக்சிடென்ட் தான் ஆகும். இவ்வளவு ஸ்லோவா போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏங்க எனக்கும் தலை மாதிரி ஸ்பீடா சொயின்னு போன ஆசை தாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். ஏங்க அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்லங்க சிம்பிள் பிரதர் டைலாக் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அது ஒட்டவே இல்ல. அரிசு என்னப்பா ஆட்டோ ஓட்டுறியா இல்ல ரோட் ரோலர் ஓட்டுறியா? அத ஒரு ரோலர் சொல்லக்கூடாது, ஒழுங்கா நடந்து உடம்ப குறை. ஏன் வெற்றி, இது உங்களுக்கே ஓவரா தெரியல? நடந்து போறவங்க கூட உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. ஏங்க நீங்க இவ்ளோ ஸ்லோவா போனீங்கன்னா நான் எப்போ ஆபீஸ்க்கு போய் சைன் பண்ணி வீட்டுக்கு திரும்ப வரதுக்கு 12 மணி ஆகும். அப்புறம் நான் என்ன வேலை பாக்குறது? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏங்க எனக்கு ஆட்டோ சல்ல புழுந்து சந்திர போதுலாம் ஓட்ட தெரியும், அப்புறம் ஆனா அப்படி போக மாட்டேன். எதுக்கு? ஏன்னா இப்போ உங்க வயிற்றுல பாப்பா இருக்குதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுங்க, அழுங்காம குழுங்காம போகணும். பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம்னு சொல்லலாங்க, ஆனா ஆட்டோக்குள்ளேயே பிரசவம் ஆயிடக்கூடாதுங்க. தட் இஸ் ஒய்ங்க நான் வண்டியை ஸ்லோவா ஓட்டுறேன். இல்ல வெற்றி, அதாவது நான் ஹலோ நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், நான் வரேன். யா 2 minutes வந்துருவேன். ஐயோ, டேய் 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 டேய், என்னடா பண்ற? என்ன ஆச்சுடா உனக்கு? ஏன் நியூஸ் பேப்பர் இப்படி கிழிக்கிற? ஏன் இப்ப நீங்க நியூஸ் படிச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போறீங்களா? உலக செய்தி எல்லாம் போங்கம்மா, எங்கயாவது கோயில் குளம்னு போங்க. டேய் கதிரு, அந்த நியூஸ் சேனல்ல கொஞ்சம் போடுறா. என்ன ஆச்சுன்னு தெரியல. போடு போடு, சீக்கிரம் போடு. நம்ம தொகுதியோட வைரல் ஆட்டோ எம்எல்ஏ துளசியை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாள் எம்எல்ஏ மினிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தியோட மருமக தான் துளசி. ஆனா இன்னைக்கு அவரோட அடையாளத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு புது அடையாளத்தையும் ரசிகர் பட்டாளத்தையுமே உருவாக்கிட்டாங்க. தொகுதி மக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தங்க தான் முதலமைச்சராவே வரணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏனா ஒரு பந்தா காட்டுவாங்க, நம்ம கிட்ட ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சுன்னு பரவாயில்லையே. ஆனா ஏண்டா ஈஸ்வரமூர்த்தி வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குமா? அந்த பெரிய ஆளாயிடுவா போல இருக்கும் உன் மருமக. பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சரி பண்ணுது. எங்க வீட்டுக்கு டிரைனேஜ் கனெக்ஷன் இல்லன்னு சொல்லி ஒரு வாரத்துல கனெக்ஷன் கொடுத்தாங்க. முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ரூபாய் காசு கூட கொடுக்கலையே. அப்பா, பேப்பரை கிழிச்சிங்க, டிவி ஆஃப் பண்ண சொன்னீங்க, ஆனா துளசி வைரல் ஆகிறத மட்டும் நம்மளால தடுக்க முடியாதுப்பா. எதுடா வைரல்? எது வைரல்? சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஒரு சாதாரண ஏழை மாதிரி சண்டை போட்டு வரன்னு தான் பில்டப் கொடுக்குறாங்க. அப்புறம் சொத்து விவரம் எல்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியுது லட்சணம். டேய், இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யற புருடா. காத்தடிச்சா பேப்பரும் பறக்கும், பட்டமும் பறக்கும். ஆனா காத்து நின்னதுக்கு அப்புறம் தான் எது அவசரத்துல இருக்குங்கிறது தான் முக்கியம். டேய், அரசியல்ல இதை விட நான் எவ்வளவோ பாத்துட்டேன். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க வைரலாம் வைரல்? இல்லப்பா, என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டாங்கல்ல, சோசியல் மீடியா மொத்தத்திலேயே வைரலா இருக்காங்க. மீனாட்சியால அப்படி ஆக முடியல. உங்க செல்வாக்கு, பணபலம், அதிகாரம், அது எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீறி துளசி ஜெயிச்சிட்டாங்க. பெரிய விஷயம் தானப்பா அது.
வாய முடுறா. எங்கிட்டே அரசியல் படிச்சுட்டு எங்கிட்டே வித்தியை காட்டிட்டால உன் தம்பி. பார்த்து வர மாட்டீங்களா? புஷ்பு மேடம், என்ன மேடம் எல்லாத்தையும் உங்களாண்ட தான் கொடுக்க வந்தேன், தட்டி விட்டீங்களா? சாரி சார். என்ன மேடம்? என்ன மேடம் இங்க அவசரமா போய் நிக்கிறீங்க? லஞ்ச் சாப்பிட்டீங்களா? வாயை திறக்க மாட்டீங்களே. இந்தாங்க மேடம். என்ன அது? சொக்குலிங்க சார் மட்டும்தானே அஞ்சலிக்கு ஃபினான்ஸ் பண்றதா சொன்னாங்க. இதுல இன்னொருத்தர் பேர் இருக்கு, அதுவும் சைலண்ட் பார்ட்னர்னு மென்ஷன் ஆயிருக்குது. அப்படி யார் இன்வெஸ்ட் பண்றது? ஒருவேளை ஓனருக்கு இதனால பிரச்சனை எதுவும் இருக்குமா? முதல்ல ஓனராண்ட போய் இதை காட்டணும். மேடம், இது எல்லாத்தையும் இட்னு போய் வச்சிருங்க. சார் கேட்பாரு, அப்ப கொண்டு வந்து கொடுத்துருங்க. அந்த ஃபைல் இது உங்களுக்கு இல்ல மேடம், நீங்க அதை இட்னு போங்க. ம்